ஹீராக்கு தெரிய வந்து போச்சு. இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்தை வச்சு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தது தேயான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேயான் தேவையே இல்லாம சீனுக்குள்ள வர அவளி வச்சு செய்யணுங்கிற முடிவுக்கு ஹீரா வராங்க. அதுக்கப்புறமாக அந்த பாஸ் கிட்ட செக்ரட்டரியா போய் ஜாயின் பண்றதுக்கு போறாங்க. அப்போ முன்னாள் புருஷன் வந்து ஏன்டி இப்படி பண்ண, எங்க அந்த பையனை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விசாரிக்க, நான் சொல்ல முடியாதுடா அப்படின்னு இவங்க சொல்ற சமயத்துல லாயருக்கு ஹீராவை பத்தின இன்னொரு விஷயம் தெரிய வருது. ஹீரா பிரெக்னெண்டா இருந்தப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல போறப்பவே அவங்க குழந்தை வயிற்றுலயே இறந்து போச்சு. இறந்து போன குழந்தை ஏதோ ஹீரா பெத்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இப்போ ஹீரா பையனா வளர்த்துட்டு இருக்கிறது அது யாரோட குழந்தை அப்படிங்கிறது தெரியல. இந்த விஷயம் லாயருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஹீராவும் ஹீராவோட பையனும் அந்த வீட்டுல பயங்கரமான அபியூசிவா அனுபவிச்சிருந்திருப்பாங்க. இந்த குழந்தைக்கு வந்து இந்த வயசுல இதை வந்து அனுபவிக்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் ஃபாரினுக்கு அனுப்பிச்சு ஹீரா படிக்க வச்சிட்டு இருக்கா. நான் அடிச்சு கேட்கிற எக்ஸஸ்பண்ட தள்ளி விட்டுட்டு ஹீரா பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிடுறா. இங்க நியூஸ் எல்லாமே ஹீராக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி ஹீராவுக்கு வந்து பயங்கரமா அடிபட்டிருக்கவங்க பிரெக்னெண்டா இருந்தப்போ அப்பதான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ண கையோட மயங்கி போயிருப்பாங்க. ஆம்புலன்ஸ்ல வந்தவங்க தான் வீட்டு கதவை உடைச்சு ஹீராவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டும் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆம்புலன்ஸ்ல போறப்ப ஹீராவோட வயிற்றுல இருந்த குழந்தை இறந்து போயிருக்கும். ஆனா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்க கிட்ட தன் குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிற நியூஸ் வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிருந்திருப்பாங்க. இப்போ வரைக்கும் கூட அந்த நியூஸ் வெளியே வரல. அதுக்கு பதிலா மாசமா இருந்து டெலிவரிக்காக வந்த ஹீரா உடம்புல பயங்கரமான அடிபட்டு இருந்தது. அதை பாக்குறப்ப அவங்க எங்கேயும் கீழே விழுந்த மாதிரி கிடையாது, யாரும் அவங்கள போட்டு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவறப்போ எக்ஸ் ஹஸ்பண்ட் மேலதான் எல்லா பழியும் வருது. இந்த ஆள் அந்த பொண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கான், மாசமா இருக்கா அப்படின்னு கூட பார்க்காம டார்ச்சர் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போகுது. எக்ஸ் ஹஸ்பண்டோட பக்கம் பயங்கரமா வீக் ஆயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பையன் தன் பையன் இல்லைன்னு வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பையனோட பால் பல்ல எடுத்துட்டு போவான். ஆனா அதை வச்சு டிஎன்ஏ ரிசல்ட் வரணும்னா அதுக்கு 2 மாசம் ஆகும் சொல்லிடுவாங்க. அதுக்கு பதிலா முடியும் நகமோ கிடைக்குமான்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா எதுவும் கிடைக்கிறது இல்ல. இப்படி தன்னோட நேம் டேமேஜ் ஆகிட்டே இருக்கிறதுனால தேயான் கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னா தேயான் இப்ப கைவிட ஆரம்பிச்சிட்டா. தேயானோட அப்பா இந்த நியூஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. பொண்ணுதான் இதெல்லாம் பண்றா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன் பொண்ணான தேயானுக்கும் அந்த எக்ஸ் ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற பழக்கத்தையும் ஒரு பாக்குறாரு. அந்த பாஸ் கிட்ட ஹீரா வேலைக்கு போயிட்டா. ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க அந்த பாஸுக்கு செக்ரட்டரியா வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க உடனே வேலை விட்டு நின்று இருப்பாங்க. நின்ன கையோட அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நல்ல லம்பான அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கும். அப்படின்னா விக்டிம்ங்கிறது ஒருத்தங்க கிடையாது, நிறைய பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் போய் விசாரிக்கலான்னு பார்த்தா அவங்க யாரும் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறதே எல்லாம் பயப்படுறாங்க. அந்த சமயத்துல ஹீரோவோட பையன் வந்துட்டு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் லாயர் பாப்பாரு. இதுவும் பையனே இல்ல, ஏன் போய் சொன்ன அப்படின்னு கேட்க முடியாம அது சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பாஸ் அந்த விக்டிம் பொண்ணு மேல மான நஷ்ட வழக்கு போட்டுடுறான். என் மேல தப்பான பழி சுமத்திட்டான்னு சொல்லிட்டு ஆதாரம் அந்த பொண்ணு பக்கம் எதுவும் இல்லாததுனால இந்த பொண்ணு தப்பா அவங்க பாஸ் மேல பழி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பணம் நஷ்ட இடம் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அந்த பணம் இல்லைன்னா 2 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணோட அம்மா தான் அழுவாங்க. இந்த பொண்ணு கல்லு மாதிரி உட்காந்துருப்பான். தன் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக பாஸ் தன் பொண்ணை கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு அந்த பாஸோட ஆஃபீஸ் ரூம்குள்ள ஒரு சீக்ரெட் டோர் இருக்கும். அதை நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற சமயத்துல அங்க வச்சிருக்கிற கேமரா மூலியமாகவும் சென்சார் மூலியமாகவும் நோட்டிபிகேஷன் பாஸுக்கு வருது. அவன் உடனே ஆஃபீஸ்க்கு திரும்பி வந்துட்டு இருக்கான். ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் சேனல் விசிட் பண்ணுங்க.